ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி நிறைய நாளுக்கு அப்புறம் நம்மளை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 லிட்டரு கேனை தூக்கிட்டு தேன் எடுக்க வந்துட்டோம் காட்டுக்குள்ளே. இப்போ பயங்கரமாக நம்ம அண்ணன் எடுத்துகிட்டு இருக்காப்புல, அதையும் பாருங்கள். கொட்டு ரொம்ப உழுது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம முன்னாடி போக முடியல, ஆனால் காட்டுறேன், எப்படியாவது உங்களுக்கு போய் காட்டுறேன். நீங்கள் இந்த பார்க்குற பதிவில் நமக்கு லைக்கையும் ஷேரையும் கமெண்ட்டையும் நொறுக்கி விட்ருங்க. ஏன்னா கொட்டு உழுது பார்த்துக்கோங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அந்த தேன் கூட காட்டிகிட்டு இருக்கோம். இந்த ஈச்சை பாருங்கள் எப்படி அலையுதுன்னு பாருங்கள். இந்த ஈச்செலாம் ரொம்ப நல்லதுங்க. அதில் வந்து நிறைய ஆய்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம மருத்துவர்கள்லாம் நிறைய ஆய்வு கொடுக்காங்க, இந்த ஈச்சிலாம் கொட்டினா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. நம்ம ஈச்சி நம்மளை கொட்டும் போது அந்த ஈச்சி ஒரு ஈச்சி நம்ம செத்து போயிடும். இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்குங்க. அந்த ஒரு கொத்துக்கு நமக்கு லைட்டாக ஒரு சின்ன விஷத்தை ஏற்றி நம்ம உடம்புக்கு சரியான பலத்தை கொடுக்கு, நிறைய நோய்க்கு மருந்தை கொடுக்குது. இதை அனைவரும் கொட்டு வாங்காமல் இருக்காதீங்க, ஒரு கொட்டு வாங்குங்க. எனக்கு இந்த பயத்தில் போய் நான் அந்த தலையானுக்கு அண்ணனை பாருங்கள், எடுத்துட்டான் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேங்க. தேன் தனியாக எப்படி இருக்குது பாருங்கள். இது இந்த புழுத்தட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. தேனை பாருங்கள், நம்ம இது காணாதுங்க. நம்ம 1 லிட்டர் எட்டு வந்துருக்கோம், நிறைய பார்க்கணும் பார்த்துக்கோங்க. கொம்பு தேன், இதுதான் கொம்பு தேன். சும்மா லைட்டாக இது இப்போ வாய் நாக்க நினச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க. என்ன பாருங்க, அப்படியே ஜொலிக்கு பாருங்கள், வெயில் பட்டோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களா. கொம்பு தேனுங்க. அப்புறம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். வா அமிர்தங்க. அப்படியே நேச்சுரலாக சாப்பிட்றது வந்து வேற லெவல். இப்போது நம்ம வாங்குவோம், 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம். அது நமக்கு நேச்சுரலாக இருக்குமா இல்லையான்னு தெரியல, அது எப்படி கலப்படமா என்னன்னு தெரியல. அப்படி நேரில் சாப்பிடும்போது பக்காவாக இருக்குது.